தாமரையில் வீற்றிருக்கும் பூங்கொடியே, சொல்லரும் புகழ் கொடுக்கும் தூய கலைமணியே, வெற்றி கொடியேந்தி விரிவுலகில் பவனி வர உற்றதோர் வரம் வேண்டி உன் பாதம் சரண் புகுந்தோம். உன் பாதம் சரண் புகுந்தோம். கட்டுமரம் வந்துருச்சு, கை நிறைய காசே வரும். கட்டுமரம் வந்துருச்சு, கை நிறைய காசே வரும். 5 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா. ஏடா நம்ம ஆளுங்க கரைக்கு வந்தாச்சா? வந்தாச்சுண்ணே. நான் ஒருத்த வரான், அவன் யாரு? தெரியும்ண்ணே, புது ஆளா இருக்கு. வா விஜயாச்சு பாப்போம். யார் நீ ஊருக்கு புதுசா இருக்கு? ஆமாங்க, காத்துல திசை மாதிரி வந்துட்டேன். ஏய், எங்க ஊர்ல கரைப்பொடி கூட தெரியுமா உனக்கு? நானும் உங்களை மாதிரி தொழில் தானே. ஆபத்துக்கு தோணும் எப்படி இந்த நிலைமை உங்களுக்கு வந்துருதா? எங்க ஊருக்குள்ள வந்து அதிகப்படியா பேசுறியா? వదనమే చంద్రబింబము మలంద సరోజము, వదనమే చంద్రబింబము మారణం బోని బిడియ మధుర గానము, వదనమే చంద్రబింబము. என் முகம் சந்திரபிம்பம் மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் சொன்னனா? அப்போ வதனமே சந்திரபிம்பமேன்னு பாண்டீங்களா? நம்ம கழுத மிக நல்ல கழுத, பாட்ட சாட்டம் இல்லாமல்ல மூக்கு மட்டும் வெள்ள கழுத. கழுதன்னு பாடுறனே, கழுதனா நீ அர்த்தமா? இந்த வயசுலயும் குறும்பு போலே உங்களுக்கு. அது கூட பிறந்ததாச்சு, போகுமா? அது கிடக்கட்டும். என் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? நசுங்கி போற பித்தளை சட்டி மாதிரி இருக்கு. ஐயோ சரோஜா, கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் அழகா இல்லைன்னா எதுக்காக என்ன கட்டிட்டீங்களா? கட்டிக்கிட்டேன்னு சொல்லாத, தப்பு. வச்சுக்கிட்டேன். சரி, எதுக்காக வச்சுக்கிட்டீங்களா? ஊர்ல வச்சிருக்கிறவெல்லாம் எதுக்காக வச்சிருக்கான்? அதுக்காகத்தான் நானும் வச்சிருக்கேன். சின்ன வயசுலயே கட்டினவ போயிட்டா, என்ன பண்றது? ராதே உனக்கு கோபம் ஆகாதடி,
அடிராதே உனக்கு கோபம்மா. முதலாளி. முதலாளியா இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே. சிவபூசையில கரடி பூந்த மாதிரி. கடலோரத்துல பயங்கர அடித்தடி சண்டைங்க. என்னடா உளர்ற, விவரமா சொல்ற. வேற ஒரு காரன் ஒருத்த வந்து நம்ம ஊர்ல கரை பிடிச்சாங்க. அதை நம்ம ஆளுங்க ஏத்தாங்க. அப்படி அவன் கேட்கல. ஆஹா, நம்ம ஆளுங்க அவரை போட்டு அடிக்கிறாங்களா? இல்லைங்க முதலாளி, அவன் தான் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறான். அவன் யாருறான்? நம்ம குப்பத்துக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்களையே அடிக்கிறவன். டேய், அவன் கை காலோட ஊருக்கு திரும்பி போக கூடாது. நான் சொன்னேன்னு சாத்தப்பன், பக்கிரி, சண்டி இவங்களை எல்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வர சொல்லு. வழி விடுங்க. கும்பிடுங்க. நம்ம பசங்களை சும்மாவே சொல்லக்கூடாது. எப்படி? நல்லா உதவுங்கிறாங்க. இங்க வாடா. போங்கடா, போங்கடா. ஏண்டா, எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க ஆளுங்களே அடிக்கிறியே? அவ்வளவு பெரிய தில்லுக்காரனா நீ? நான் தில்லுக்காரன் ஆனா ஒம்புக்காரன் இல்ல. காத்துல திசை தப்பி வந்துட்டேன். உங்களால கைப்பிடி விடான்னு ஒம்புக்கு வந்தாங்க. நான் சண்டைக்காரன் இல்ல, நல்ல உழைப்பாளி. உண்மைதாங்க. ஒத்தால கடல்ல உள்ள மீனப்புறம் முடிச்சு வந்திருக்கான்னா சும்மாவா? ஆஹா. எந்த ஊரு நீ? எல்லா ஊருமே என் ஊரு தாங்க. ஆமா, இவரு திருவிளையாடல வர பரமசிவன். இதோ பாருங்க, எனக்கு தாய் தகப்பேன் சொந்த பந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. அப்ப அனாத. அது அப்படியும் சொல்லலாம். யாருமே இல்லாத அனாதங்கிற. பேசாம என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிய. என்ன யோசிக்கிற? ஒட்டியப்பா. இந்த பாரு, நல்ல வேலைக்காரனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கேக்குறேன். சரின்னு சொல்லு. சரிங்க. இங்க வய திறந்தது தப்பு. சரிங்க. நான் மட்டும் என்ன சொல்லி நான் சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? என் பொண்ணு சுசீலா பிளவுஸ் 2 படிக்கிறான். யாருப்பா அது? இதுவா? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காமா. நல்ல உழைப்பாளி. வணக்கங்க. உன் பேர் என்ன? என் பேரு ராமசாமி. சுருக்கி ராமுன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நீளமா தான் பிடிக்கும்னா ராமசாமி பிள்ளைன்னு கூப்பிடுங்க. ராமு, என் பொண்ணு கொஞ்சம் ஃபீடா பேசுவா. அதெல்லாம் இதுல வச்சுக்காத. ஏய் அல்ல, என்ன திமிரு இருந்தா என் காலடியெல்லாம் அழிப்ப நீ. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது என்ன? சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? இரு இரு. டெண்டரு 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 டெண்டரு. டெண்டரு 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 டாய். நவீன், நீ ரன். அப்பா, டேய் அப்பா. ஐயா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா. தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா. ஐ, ஆமா,
இன்னைக்கு தலையை மாத்திக்கிட்டேடாப்பா. இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா முண்டங்க நைனா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. ராத்திரியே தொல்லை பண்றீங்களே நைனா. ராத்திரி ஆனதான் கல்யாணம் நினைப்பு ஜாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணி வைடா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா? நீ என்னடாப்பா பண்ணன? பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே. நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியும்டா அப்பா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுத படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி துறை வரைக்கும் கொண்டு போய் துவைச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க? போடா, எனக்கு எப்பதான் கல்யாணம்? நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா. அப்பா ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு. 2 பொண்டாட்டிக்கிற, நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா. இங்க இருக்குங்க. ஏன்டா அடிக்கடி மாத்திக்கிற? ஏன் இஷ்டம். சரிடா. ஆளு நரம்பு இருக்க, காலு இரும்புமா இருக்கு. ஏரியா கலை சும்மா களைப்பா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. ராணியா